வெல்கம் டு வித்டெமோ.com. நான் சரவணன் KPRS. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் அப்வொர்க் ப்ரொஃபைலை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அப்வொர்க்கில் உங்கள் ஃபோட்டோவை எப்படி கொடுக்கறது, ஃபோட்டோவில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அப்வொர்க்கில் நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோ கண்டிப்பாக உங்களுடையதாக தான் இருக்கணும். அதாவது அது மனுஷங்க ஃபோட்டோவாக இருக்கணும். சப்போஸ் அதை ஒரு ஃப்ளவர் கொடுக்குறீங்க, உங்கள் டாக் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு சிங்கம் ஃபோட்டோ, இல்லை ஒரு நேச்சுரல் ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வைக்கக்கூடாது. ஸோ அப்வொர்க்கில் நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோ கண்டிப்பாக உங்களுடையதாக தான் இருக்கணும். அது கிளியராக இருக்கணும். உங்கள் ஃபேஸ் கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஃபுல்லாக நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் இமேஜை ஒத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் நின்றுருக்கீங்க, நீங்கள் டாப் டு பாட்டம் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்வொர்க்கில் கொடுத்து அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவில் உங்கள் ஃபேஸ் கிளியராக தெரியணும். இங்கே பாருங்கள், ப்ளீஸ் அப்லோட் அ ப்ரொஃபஷனல் போர்ட்ரைட் தட் கிளியர்லி ஷோஸ் யுவர் ஃபேஸ். உங்கள் ஃபேஸ் கிளியராக தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆட் அ ஃபோட்டோ நவ் இதை கிளிக் பண்ணுறோம். ஸோ ப்ரௌஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ என்னோட ஒய்ஃப் பேரில் க்ரியேட் பண்ணுற அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால என் ஒய்ஃபோட இமேஜ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ என் ஒய்ஃபுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ ஓப்பன். ஸோ இதை ஃபேஸ் கிளியராக தெரியும் பாருங்கள். ஃபேஸ் ஃபோக்கஸ் ஆகிருக்கணும். ஃபேஸ் ஃபோக்கஸ் ஆகலை அப்படின்னா அந்த ஃபோட்டோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சேவ்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா, ஃபோட்டோ கிளியராக தெரியல, ஃபேஸ் கிளியராக தெரியல, வேறு ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் எடிட் ஃபோட்டோ, இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் ஃபேஸ் கரெக்டாக தெரியல. ஸோ நான் எடிட் ஃபோட்டோன்னு கொடுக்குறேன். அதனால் நீங்கள் அப்வொர்க்கில் ஃபோட்டோ கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ் கிளியராக தெரியணும். இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், ஃபேஸ் கிளியராக தெரியுது. ஸோ சேவ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ரிவ்யூவிங்க ஃபோட்டோ. ஆக்சுவலாக இங்கே எந்த மெசேஜும் வரல. லாஸ்ட் டைம் நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது உங்கள் ஃபோட்டோ ஃபேஸ் கிளியராக தெரியல, மாற்றுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த மெசேஜும் வரல. ஸோ நம்ம ஃபோட்டோ அங்கே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சப்போஸ் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு வேண்டாம், வேறு ஃபோட்டோ நல்லா இருக்குது, இதை விட பெட்டராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எடிட் ஃபோட்டோ கொடுங்க. கொடுத்துட்டு அப்லோட டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்து வேறு ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணி வேறு ஃபோட்டோ கொடுக்க முடியும். ஸோ அப்லோட் சக்ஸஸ்ஃபுல். உங்கள் ஃபோட்டோவை கொடுத்தாச்சு. இப்படி தான் நீங்கள் upwork.comல உங்கள் ஃபோட்டோவை கொடுக்கணும். நான் சொன்னதை மறந்துடாதீங்க. அப்வொர்க்கில் நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோ உங்களுடையதாக இருக்கணும். அந்த ஃபோட்டோவில் உங்கள் ஃபேஸ் கிளியராக தெரியணும். அப்படி இல்லைன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேறு ஃபோட்டோ தான் கொடுக்கணும். தேங்க்யூ. வரப்போகிற வீடியோவில் அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம்.